இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னேறி வரும் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அமைச்சர் துரைமுருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டணி கட்சியினர் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து பாரம்பரிய முறையில் அவரை வரவேற்றனர். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும் இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னேறி வரும் முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் துரைமுருகன் தெரிவித்தார். தொடர்ந்து திமுக அரசு கடந்த காலங்களில் செய்த சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறி வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். யார் யாருக்கு 5000 ரூபாய் சேரவில்லையோ தேர்தல் கழித்து அதையும் கொடுத்து விடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் தாய்மார்கள் யார் யார் இருக்கிறார்களோ குடும்ப அட்டையோடு அவர்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் எல்லோருக்கும் வித்தியாசம் இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு தரப்படும். அது மட்டுமல்லாமல் இப்பொழுதெல்லாம் 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பன் என்றால் அது ஒரு பணமதிப்பு பகுதி. அது ஒரு 8000 ரூபாய் நீங்கள் கடைக்கு போய் எந்த பொருள் வேண்டுமானாலும் வாங்கலாம். அண்டா கொண்டா அடுக்கு சட்டி வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் அது 8000 ரூபாய் சீட்டுக்குள் வாங்கிக் கொள்ளலாம். அதையும் கொடுத்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கிறோம் மாதம் மாதம். ஆக இது இனிமேல் 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு முடிவு பெற்று இதுவரையில 1500 ரூபாய் தான் மாதம் மாதம் கொடுக்கிறோம். இப்பொழுது 2000 ரூபாயாக இனிமேல் உயர்த்தி கொடுக்கப்படும்.